ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து திரும்பியும் ஒரு குட்டி டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னோட பொண்ணோட ரேக்கில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். வேண்டாம் மீன்ஸ் ஒன்று சின்னதானதோ இல்லை ரொம்ப ஃபேடான மாதிரியோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே திருப்பி திருப்பி அந்த ட்ரெஸ் நம்ம போட போகிறதில்ல. ஆனால் சும்மாவே தான் இருக்க போகுது. அது மாதிரியான ட்ரெஸ்ஸை நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போவே இது ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுவும் வச்சேன்னா ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு டீக்ளட்டர் பண்ணிடலாம். வேண்டான்றப்போ அது செட் ஆகலைன்றப்போ அதை ஹோல்ட் பண்ணி பண்ணி வச்சுட்டு இருந்தால் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் போடலைன்றப்போ அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். அது வச்சுருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் தான் வந்து ஆக்குப்பை பண்ணிவிட்டு இடம் பத்தாது. வைக்க எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. அந்த ட்ரெஸ்ஸு வேண்டான்றப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அங்கேருந்து. அப்போது ஸ்பேஸ் நமக்கு இன்னமும் நல்லா கிடைக்கும். எடுக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் ஒரு டீக்ளட்டரிங்கோட ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அது வேண்டான்றப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ட்ரெஸ் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். என் பொண்ணோட ட்ரேயிலேருந்து ஒரு ட்ரெஸ் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியூ ட்ரெஸ் தான். இப்போ தான் போன மந்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே ரொம்பவே நல்ல நியூ ட்ரெஸ் தான். ஏன்னா அவள் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கா. அவளுக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பழைய ட்ரெஸ் எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு, அதுக்காக பண்ணலை. பழைய ட்ரெஸ் எல்லாம் பத்தாமல் போயிடுச்சு. ப்ளஸ் ஃபேட் ஆகிடுச்சு. அதே ரொம்ப 1 இயராக அவள் திருப்பி 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 போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் நிறைய ட்ரெஸ் எடுக்கல. மேக்ஸிமம் அவளுக்கு ஒரு 10 ட்ரெஸ்க்குள்ளே தான் நான் வச்சிட்ருந்தேன். ஸோ அது எல்லாமே ஃபேட் ஆகிட்டதுனால அதை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு புதுசாக அவளுக்கு நான் ட்ரெஸ் வாங்கினேன். ஏன்னா குழந்தைங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டே இருப்பாங்க. 1 இயருன்றதே அதிகம் தான். அவங்களுக்கு ட்ரெஸ் பத்தாமல் போயிடும். பட் இருந்தாலும் நான் அவளுக்கு போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து புதுசாக வாங்கிட்டு வந்துட்டு பழைய ட்ரெஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டான். அதுலேயுமே ஒரு 2 டிஷர்ட்டு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் பழசாக இருந்துச்சு. அதையுமே நான் நேற்று வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ வந்து அது தேவையில்லை. ஏன்னா புது ட்ரெஸ் திருப்பியும் சின்னதாகிடும் நான் போடலை அப்படின்னா. ஸோ அவளுக்கு இது போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 2 ட்ரெஸ் எதுன்னு நான் காட்டுறேன். இந்த டிஷர்ட் இது வந்து அவளுக்கு போயிடுச்சு. நல்லா இல்லை, ரொம்ப அழுக்காயிடுச்சு. போட்டாலும் இது நல்லா இல்லை. ஏன்னா கலரும் போயிடுச்சு, ஃபேட் ஆகிடுச்சுன்றப்போ இது போடும்போதும் அவளுக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ குழந்தை எடுக்கிறா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நான் டீக்ளட்டர் பண்ணிடலாம். இது வேண்டாம். சின்ன பொண்ணுக்கும் இது வைக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப அழுக்காயிட்டதுனால தான் இது எடுக்கிறேன். ஸோ சின்ன பொண்ணுக்கும் இது வைக்க முடியாது. சும்மாவும் தூக்கி கடாச முடியாது. ஒன்று கிச்சன் டவல் அந்த மாதிரி இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிச்சன் க்ளீனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் யாருக்கும் கொடுக்க முடியாது. யூஸ் பண்ண ட்ரெஸ் நம்ம கொடுக்குறதும் நல்லா இருக்காது. ஒரு வேளை கொடுத்தா நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதை கொடுக்கலாம். போடாமல் வச்சுருந்தா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ். இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் ரீயூஸ் பண்ணி தூக்கி கடாசிடலாம். அப்படி பார்த்தோம்னா இது கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணி தூக்கி கடாசிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் இதுவுமே ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. இது அப்போயுமே எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஃபுல் ஹேண்டாக இருக்குது. ஒரு நைட்லலாம் வந்து குழந்தைக்கு ரொம்ப குளிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபுல் ஹேண்டுன்றப்போ இதை நம்ம போடலாம். இதை நான் தூக்கி போடுறதுக்கு பதிலாக என்னோடய 2வது பொண்ணுக்கு இதை நான் வந்து போட்டுக்க போகிறேன். இது ஆல்மோஸ்ட் ஃபேட் ஆகிடுச்சு. இதுவும் இந்த கையில் நெக்லெல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு. பட் நைட்டுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா மற்றபடி இந்த 2 இடம் தான் ஃபேட் ஆகியிருக்கு. மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. இதை நான் போட்டுட்டாலுமே கூட திருப்பியும் நைட் வேருக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் என்னோடய 2வது பொண்ணுக்கு இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தூக்கி போட்டுருவேன். அவளுக்கு இன்னும் ஒரு இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு 2 இயர்ஸில் நான் யூஸ் பண்ணேன். அவள் ரொம்ப லீனாக தான் இருந்தாள். ஸோ அதனால் அவளுக்கு 2 இயர்ஸில் இது வாங்கினா போன இயர் ஃபுல்லாக இதை அவளுக்கு நான் யூஸ் பண்ணேன். அதிகமாக யூஸ் பண்ணலை. அப்படின்றப்போ இதை தூக்கி போடுறத விட 2வது பொண்ணுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெஸ்ஸில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ இதை நான் 2வது பொண்ணுக்கும் நைட்டில் மட்டும் போட்டு குளிருக்காக போட்டுட்டு ஸ்வெட்டர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி போட்டுடலாம். தூக்கி போடுறது மீன்ஸ் சேம் கறி துணிக்கு அது மாதிரி கிச்சன் டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கிளியர் பண்ணிடலாம். 2வது பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸ் கழித்து இது பற்ற ஆரம்பிச்சிடும். இதை நான் ரீயூஸ் பண்ணலாம்.
இல்லைனா 1 இயர் இன்னும் கரெக்டாக ஒரு 6 மந்த் கழித்து நான் யூஸ் பண்ணேன்னா அவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 1 ஆர் 2 மந்த் மட்டும் திருப்பி திருப்பி போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை டீக்ளட்டர் பண்ணிடுவேன். இன்றைக்கி இது 2ன்னு கூட நான் சொல்ல முடியாது. இந்த ஒரு டிஷர்ட் தான் வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன் இன்னைய டேக்கு. அன்வான்டாக தூக்கி போடலை, அவளுக்கு இருக்குது. ஆல்சோ ஸ்பேஸ் இல்லை. இப்போ நான் புது ட்ரெஸ்ஸுங்க போடாமல் விட்டாலுமே கூட இதுவும் திருப்பியும் சின்னதாகிடும். புதுசாக இருக்கும், பட் சின்னதாகிடும், யூஸ் பண்ணாமலே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு நான் பழைய ட்ரெஸ்ஸு, நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸு, போயிட்ட ட்ரெஸ்ஸை நான் தூக்கி போட்டுட்டு புது ட்ரெஸ் யூஸ் பண்ணிடலாம். அதுதான் இதோட கான்செப்ட். மினிமலிசம் அப்படின்றது வந்து சேம் அதுதான். தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை டீக்ளட்டர் பண்ணிடுறது தான் மினிமலிசம். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.